எனக்கு வந்து ஒரு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சீக்கிரமா எதா பண்ணணும், அவங்கள நம்ப வைக்கணும், சீக்கிரமா எதா ஒண்ணு பண்ணணும், நம்ப வைக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில நம்ம ப்ரூவ் பண்ணும்போது, அம்மா, அப்பா 2 பேருமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்கட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. "உங்க பையனாம்ல? நீங்க உங்க பையனா?" அது ஒரு பெருமைமிகு தருணம் அது. பெருமை அது பெருமைமிகு தருணமா தான் எங்க அம்மா கேட்பாங்க. இப்ப வந்து கேட்டதுனால உனக்கு உனக்கு காசு நெறையா அல்டிமேட்லி நீ நல்லா இருக்கணும்னா, நீ நல்லா சம்பாரிக்கணும். உனக்கு புடிச்சத பண்ணிக்கிட்டே நீ நல்லா சம்பாரிக்கணும்டா. அதுக்கான வேலைய பாரு அப்படின்றதுல வந்து அவங்க கான்ஷியஸா இருப்பாங்க. மோரோவர் அப்படியே நம்ம வந்தனால, அந்த கஷ்டமும் தெரிஞ்சுச்சு. அதுக்கான அந்த வேலை பார்த்ததுக்கான பலனும் கொஞ்சம் நல்லா எனக்கு ஒரு கிடைச்சுச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணேன். என் ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டிவ். பயங்கரமான சப்போர்ட்டிவ். கல்யாணம் பண்ணும்போதே இது நிச்சயமில்லாத ஃபீல்டு அப்படி திடீர்னு நம்ம ஜெயிப்போம். நம்ம திடீர்னு சினிமா நம்மள தூக்கி உள்ள நம்ம ரொம்ப நாள் டயர்லெஸ்ஸா நம்ம அத பண்ணிட்டே இருந்தோம்னா டயர்ட் ஆயிருவோன்றப்போ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் ஜாபுக்கு போறேன். நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஈஸி. வி கேன் டூன்ற மாரியான ஒரு கான்ஃபிடென்ட்டோட வந்தாங்க. ஸோ அது இன்னும் நெறைய பூஸ்ட் அப் ஆச்சு.